ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் ஒரு சூப்பரான இட்லி பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஷோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிட்டேன். அதில் இந்த கப்னால் 1.5 கப் அளவுக்கு தோல் எடுத்த உளுத்தம்பருப்பு தான் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலருக்கு கருப்பு உளுந்து தான் போட்டு இட்லி பொடி செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அது உங்களோட விருப்பம் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஏன்னா அந்த மாதிரி வச்சு நீங்கள் வறுப்பட்டால் தான் பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ எந்த கப் நான் மெஷரிங் கப் எடுத்துக்கிட்டனோ அதே கப்லேயே 3/4 கப்பு துவரம்பருப்பு, அதாவது 1 மடங்கு உளுத்தம்பருப்புனா அதில் 1/2 மடங்கு துவரம்பருப்பு அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு வறுக்கும் போதே நல்லா வாசமாக இருக்கும். லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து அந்த தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் லைட்டாக கொஞ்சம் கலர் மாறணும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சுட்டு இதில் 2 டீஸ்பூன் மல்லி சேர்த்து இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். மல்லியும் லைட்டாக கொஞ்சம் கலர் மாறணும், நல்ல வாசம் வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து நம்ம அதே தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போது நான் வானலில் 2 கை நிறைய கருவேப்பிலை நான் ஏற்கனவே நிழலில் உலர்த்தி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். அடுப்பு ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. வானல் சூட்லேயே நல்லா சுருண்டு வந்துடும். அடுப்பு நிறைய வச்சிட வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக கெடாதுங்க. ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ணுறோம். அதனால் பொடி கெட்டு போகாது, ஈரப்பதம் இருக்காது. நான் அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது அதே வானலில் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 2 இன்ச்சு பெருங்காயம், நான் கட்டி பெருங்காயம் தான் போட்டு பொரிச்சுக்கிறேன். நீங்கள் பொடி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பொரித்து இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ அது எண்ணெய் இருக்கு இல்லையா, இந்த எண்ணெய் மேலேயே மிளகாய் ஒரு 25 மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். காரம் இன்னும் சேர்த்து வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு 5 மிளகாய் சேர்த்து கூட வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு. மிளகாய் உப்பி வர்றது தான் அது வறுப்பட்டதுக்கு அர்த்தம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு அதில் மிளகாயும் கருவேப்பிலையும் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அது பருப்போடு சேர்த்து ஓட்டும் போது இதெல்லாம் சரியாக புடிஞ்சு வராது. அதுக்காக இதை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொரப்பாக அரைஞ்சி வந்தாச்சு. இப்போ இதில் மற்ற ஐட்டம் எல்லாம், இந்த பருப்பு, பெருங்காயம், நம்ம என்னென்ன வறுத்து ஆற வச்சுருந்தோமோ அது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சூடாக அரைச்சிடக்கூடாது. நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் போட்டுக்கணும். இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இதையும் சேர்த்து நல்லா ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். உங்களோட சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சிலர் நல்லா பவுடராக வேணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் கொரன்னு இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் உங்கள் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான இட்லி பொடி கொஞ்ச நேரம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. என்ன தான் நம்ம ஆற வச்சு அரைச்சாலும் இந்த மிக்சியில் ஓட்டும் போது ஒரு சூடு வரும். அதனால் இதை ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம பவுலில் மாற்றி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.